வச்சிருக்கேன். வறுத்த கோழி அளவு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். பழைய குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தி சுண்ட வச்சிருக்கேன். இந்த வெள்ளை தையினா கொக்கா கொக்கான்னு கேக்குறேன்டி. வருவாளுங்க இந்த ஊர் கைய ஒவ்வொருத்தியா வருவாளுங்க குண்டாஞ்சட்டிய தூக்கிக்கிட்டு. அடியே வெள்ளை தாய் வீட்டுல விசேஷம் முடிஞ்சு மிச்சம் மீதி கறக்க முடியும். அதை கொண்டு போய் பொழுத ஒப்பை தரலாம் சொல்லிவிட்டு தூக்கிக்கிட்டு வருவாளுங்க. விடுவேனா இந்த வெள்ளை தாய் விடுவேனான்னு கேக்குறேன். இவளுக்கு கல்வி 7 கிடாய போட்டு இப்படி சட்டி சட்டியான ஆக்கி போடுவான். வாசில வந்து லேசா அப்படியே தூக்குனாப்புல அள்ளிட்டு போய் குடும்பத்தோட உட்காந்து தீங்கலான்னு பாக்குறீங்களா? விட்டுருவேனா விட்டுருவேனாடி. எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணா போட்டு அப்படியே சுண்ட வச்சு விட்டாச்சு. இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குதா? எப்படி வீணாக்கி போடுவானா வீணாக்கி போடுவானு கேக்குறேன். வீணா போறத கூட வேலை பேசி வித்து வந்த வெள்ள தாயி என்னகிட்டேவா எங்க இன்னும் பொழுது சாஞ்சு வச்சு இன்னும் ஒவ்வொருத்தையா வருவாளுங்க. எவளையும் காணமே. இப்படித்தாங்க என் ராஜ்யமா இருந்த வீடு அப்படி இப்படின்னு பண்ணி காசு பணத்தையும் உருட்டி அடிச்சு சேர்த்து வச்ச பிறமே இப்ப அவ கண்ட்ரோல்ல போயிருச்சுல. யார சொல்றோம்னு பாக்குறியா? என் வீட்டுக்காரி வனராசாவே அவ வந்தது அவட்ட இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. விவகாரம் பிடிச்சவ என்னைய இதுல அதுலயும் தலையிடாம வச்சு போடுவா. இன்னைக்கு அவ போய் போட்டல்ல, அதனால இந்த சோழிய பார்த்து போடுவோம். நம்ம இது சமையல் மாஸ்டர் வச்சு சமைச்சதுல அது நல்ல ருசியாத்தே இருக்கு. ஆனா நான் தான் பண்ணி வச்சிருக்கேனே. சும்மா ரேஷன் கடையில கொடுத்த கோதுமை மாவை ரொட்டி ரொட்டியா தட்டி வச்சு அவளுக்கிட்ட பரோட்டா பரோட்டா ரொட்டி அதுக்கு சாலனா சிக்கன் சாலனா மட்டன் சாலனா எல்லா சாலனா சேர்ந்ததுன்னு சொல்லி வித்து போடுவோமுங்க. எப்படி ஐடியா? எப்படி ஐடியா? அப்புறம் சும்மா விட முடியுமா? இந்த ஊர்காரி இன்னும் செத்த நேரத்துல பார்த்துக்கிட்டே நீங்க இருங்களே. இன்னும் எப்படி எத்தனை வட்டாவும் குண்டாவும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து முன்னாடி நிக்கிறாங்களா இல்லையா? அடியே வெள்ளத்தாயி அடியே நொள்ளத்தாயின்னு வந்து நிப்பாளுங்க. ஏச்சுக்கு ஏமாந்தவளுங்க. அதனால அவளும் கேட்கறாங்க கொடுத்துட முடியுமா? நம்ம எப்படி செலவு பண்ணணும் நீங்க தானே வாத்திய. கொஞ்சம் நெஞ்ச செலவா கொட்டாய் போட்டுல இருந்து பாத்திரம் பண்ண வாங்கினதுல இருந்து அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு காலத்துல இருந்து எல்லாத்தையும் புடிக்கிட்டு போயிட்டா. கடைசியில மணி பர்ஸ்ல இருந்து 500 ரூபாய் தாள கூட தூக்கி கொடுத்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கவ மிச்சம் மீதியை வாழ வித்து போச்சுக்கிற வேணா. அதுக்குதான் அப்படி ஐடியா போட்டிருக்கேன். ஆனா என் மனரோசா என் வீட்டுக்கு தெரிஞ்சு போடக்கூடாது. நீங்க பேசாம யாரும் பாக்குறதுக்குறோ சொல்லி கொடுத்து போறாதிய. என் தலையை உருட்டி அடிச்சு புரட்டி எடுத்து போடுவா பொண்ணாதவ. வாங்கி தின்னவளுக்கு போயிட்டு அவட்ட சொல்லி போட்டாருன்னா நீங்க பாக்குறவங்க எல்லாம் நல்ல மனசவங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த வெள்ளத்தாய பிடிக்கும் வெள்ளத்தாய் ஆத்தாவை பிடிக்கும். என்னைய சொல்லி போட்டுக்கிட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களை நம்புறேனா? ஆனா நம்ம ஊர் காரிய பொல்லாதவள்கள்ல அவளுக்கு போய் சொல்லி போட்டாளுங்க வீட்டுக்காரிக்கிட்ட. என் முடி அப்படி சாஞ்சு வருவாளே. அப்புறம் பாப்போம். கையில காசு வந்ததுக்கு அப்புறம் கல்லடி பட்டா என்ன என்ன அடி பட்டா என்ன அப்புறம் பாத்துக்கிடுவோம். அதை ஏன் நினைச்சு இப்பவே பயந்துகிட்டு இருக்க? இத திறமையா இதை போய் விக்கிறதா இப்ப வெள்ளத்தாயோட திறமை இருக்குது. 1 2 3 ரொட்டியா எடுத்து வச்சு போடுவோமா? 3 ரொட்டிக்கு மேல காஞ்சா பேசுனா இவ்வளவு வாங்க மாட்டாருங்க. 4 5 6 பார்த்தா அந்த குழம்பையும் ரொட்டிய பார்த்தா ஆசையாவே வரும். டேஸ்ட் இருக்கும் இல்லையா? பார்க்க போதே எச்சிட ஊற. ஆனா பொல்லாதவங்க என்ன நினைப்பாளுங்க? இந்த 4 காசு வெள்ளத்தாய் கையில போயிடப்படாதுங்கிறதுக்காகவே ஆசையை அடைச்சிக்கிட்டு வாங்க மாட்டாளுங்க. வாங்குறாளுங்களா என்னன்னு பாப்பமே. வாங்கதான் வைக்கணும். அவளுக்கு வாங்காட்டி அப்படி இப்படின்னு நோட்டம் சொல்லுவாளுங்க. விட்டுறலாமா? விட்டுறப்படாது. பேச்சு தரமா இருக்குல்ல. அடியே அடியலே வெள்ளத்தாயி ஓசியிலேயே ஓசி கஞ்சி குடிக்க வந்துட்டாளுகள்ல. நம்ம என்ன ஏதுன்னு கேட்கப்படாது. அங்கடே திரும்பி போடுவோம். திரும்பிக்கிட்டு 4 சத்தம் போட்டதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்போம். அப்புறம் வந்து கஸ்டமர் விட்டப்படாதுல அங்கிட்ட கஸ்டமர்கிட்ட வியாபாரத்தை நடத்தி போடுவோம். ஆடியே மொட்டை என்னடி மொட்டை அவ என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்கிறாளே. கேட்காத மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்கா. யக்கோ அட இருக்கா? நான் கூப்பிடுற பாரு எப்படி. நீ என்ன உன் தொண்டைக்கு வாய்க்குமே சீவம் இல்லாத மாதிரி கூப்பிட்டா எப்படி கேட்க? இப்ப பாரு என்ன எப்படி கூப்பிடுறேன்னு பாரு. யக்கா லதா யக்கா எங்க யக்காவை பார்க்கணும்னு கூட்டத்துல பார்க்கதான் முடிஞ்சிச்சு. பவுசன்ல பவுசனம்னு எல்லாரும் பட்டு கட்டி முன்னாடி நின்றுக்கிறாளுங்க. போட்டோ பாசு கொடுக்குறோம்னு நம்மளெல்லாம் எங்க பேச வர்றாங்க வைக்க வர்றாங்க. யாராக்கா பொழுது சாஞ்சு சும்மா உட்காந்துருப்பியே, காலையில ஓஞ்சு போய் உட்காந்துருப்பியே. வந்து என்ன எது விசேஷத்துல எப்படி மொய் வந்துச்சு கீ வந்துச்சு, என்ன எது எப்படி போச்சு, சாப்பாடு இப்பெல்லாம் எப்படி மிச்சம் மீதி இருந்துச்சா, எல்லாரும் வந்தது வயிறார சாப்பிட்டாளுகளா கொள்ளாளுகளா
நீங்க குத்தங்குற சொல்லாம இருந்தா பத்தாம கிடக்கு. இங்க 7 மைல் ஏறி 7 பாசம் இறங்கி வர்றாங்க, எவ்வளவு குறைச்சல்ல. உங்களும் இங்களே போது மாரி திரும்பிடுவோமா? அப்புறம் நம்ம கஸ்டமரை மிஸ் பண்ணன மாதிரி ஆகி போயிடும். மத்தவளுக்கு மாதிரி மாமியார நம்மளால இருக்க முடியுது இல்லையே. மருமகளை கேட்டு போனா என்ன, பாடுபட்டு போனா என்னன்னு இருக்க முடியலையே. ஓட்டி எலும்பு ஒடிய ஒடிய மருமகளுக்காக வேலை வெட்டி பார்த்து அசந்த போச்சுவாங்க. எக்கா அடி வாடி வாக்கா, நீ என்கிட்ட வாக்கா. எப்ப வந்தியே? வெள்ளத்தாயே பறந்து கூட்டிட்டு வருவியே, என்னமா வந்து கமுக்கமா நிக்கிறீங்களே, இங்கிட்டு வாங்க. பெத்தியாக்கா பெத்தியான்னு கேட்கிறேன். இவளுக்கு கொழுப்பே நம்ம விட்டு விசேஷத்துல நல்ல மூக்குப்படி முடிச்சு தின்னவ இன்னைக்கு பத்தி நம்ம கூப்பிட்டாலும் என்ன எதுவும் கேட்காம நம்மளையே சொல்றாக்கோ. சாட மாட நம்மளை பத்தி தான் பேசுறா, தெரியுதா? ஏன் தெரியாம கிடக்குது? நம்மளுக்கு சொல்றான்னு எல்லாம் தெரியுது. நம்ம என்ன நம்ம மருமகளை பாக்குறது இல்லையா? இவன் உச்சந்தலையில வச்சு உள்ளங்காலையும் உச்சந்தலையில ஒண்ணா வச்சு தாங்கறவனு பேசுறேன். எத்தனை நாளுன்னு நம்மள பாப்போம். இந்த ஊர்ல தானே இருக்க போறான். அடிச்சுக்கிட்டு நாரலிச்சா அவள் இவளும் முடிய பிடிச்சிக்கிட்டு தேர்வுல உருண்டு பரல்றாங்களா இல்லையான்னு பாருடி. என் வாக்கு பலிக்குதான்னு பாருடி. நீ மண்டவளுக்கு எந்த வேணும் என்ன கொசு கொசு கொசுன்னு அவ காதுல நீ ஓதுற, உன் காதுல அவ மந்திரமா ஓதுற. என்ன பேசுறீங்க? செத்த பிளக்க பேசுற, எனக்கு கேப்பல்ல. நான் என்ன ஏதுன்னு கேட்டு பதில் சொல்ல மாட்டேன். உட்காருங்க படி. அடி வெள்ளத்தாயி, உன்னை பத்தி என்ன பேசுற பிறகு? நம்ம வெள்ளத்தாயி யாருமே பெருமை நமக்கு தெரியாதா? ஓயாம அள்ளி கொடுத்து ஓஞ்ச கையி இம்பிட்டு இருந்தாலும் 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவ சும்மா கிடப்ப அப்படின்னு உன் புராணத்தை தான் பாடுறான். உன் பெருமை புராணத்தை தான் பாடுறான். உன் பெருமை வரலாறு சொல்ல வேணா, வேற என்னத்தை பேசுற பிறகு உனையே? அடி யாண்டி வெள்ளத்தாயி, என்ன சாம சட்டில பார்த்து வாங்கி போடக்கூடாது. என்னமோ ஊச்சனமே மெச்சுக்கிறன்னு பெருமை செக்கணுங்கிறக்க சத்தியா சட்டியா ஆக்கி வடிச்சு கொட்டி அம்பிட்டு வீணா போகுதுப்பா. என்னத்த சொல்ல, யாரு திங்க முடியும்? இம்பிட்டு சோத்துக்கு மேல நம்மளால திங்க முடியுதா? இல்ல நீ தான் தின்னு வருவியா? இம்பிட்டு அட நல்லா இருக்க, நல்லா அடுப்புல நேர் பெரிய நல்லா கொதிக்க விட்டுட்டப்போ வீணா என்னலாம் போகாது. நல்ல மடக்கல இருக்குது. சரி மடி மொட்டைக்கு 2 ஊத்தி போட்டு எனக்கு மட்டும் அள்ளி ஊத்தி விடு. ஏன் வீணா போகுதுன்னு கேக்குறேன். அப்படி எல்லாம் அவள்கிட்ட பேசக்கூடாது. அக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வெறும் நெஞ்செலும்பா போட்டு ஒதுக்கி சுண்ட வச்சு அப்படி வச்சிருக்கேன். அவ இவளும் வந்து கேட்டாளுக்கா, நான் கொடுக்க மாட்டேனே. எங்க குஞ்சக்கா வேற அதுக்கு தான் 2 போட்டா சுட்டிய கொடுத்தா நல்லா தின்னுட்டு பாத்தேம்பா வேலை செய்யும், 4 நாளைக்கு வேலை செய்யும். அடி போங்கடி. நீங்க 10 ரூபா கொடுத்தாலும் வேணா, 20 ரூபா கொடுத்தாலும் வேணாம். என் குஞ்சக்கா 2 ஊருக்கா ஊர் உலகத்துல எல்லாம் ஒரு ரொட்டி பரோட்டா ரொட்டி 10 ரூபாயா. நீ 2 வாங்கிட்டு போய் தின்னுவே. அதனால வந்தவள்கிட்ட சொல்லிவிட்டேன், நீங்க 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தாலும் இந்த நெஞ்செலும்பு உங்களுக்கு கிடையாது. என் குஞ்சக்காவும் மொட்டைக்காய் வருவாங்க. குஞ்சக்கா என்னக்கா இந்த இப்படி இருக்கிறா? சீ, இப்படி இல்லாம இருப்பாங்க. எக்கா முழுசா கேளுக்கா. அதுக்குள்ளே அங்கிட்ட என்ன உங்க 2 பேருக்கு அங்க பேச்சு? இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட என்னமா அங்கிட்ட திரும்பிட்டு பேசுறவங்க. ஏக்கா அவளுகிட்ட நான் அப்ப என்ன சொன்னோம்னு கேளுக்கா. உங்கள மாதிரி யாரும் இப்படி போடுவா, யாரும் அப்படி போடுவா அப்படின்னு திரிகிறது நினைச்சுக்கிறேன் எங்க குஞ்சக்காவே. கையளவு இப்படி ஆளந்து போட்டாலும் காசை தூக்கி வீசிட்டு வாங்கிட்டு போய் திங்க முடியும்னு சொல்லி அனுப்புறேன். முகத்துல அறையாத குறையா உனே பெருமை பேசி அனுப்புறேன் தெரியுமா? அடியே மொட்டை வெள்ளத்தாய் பத்தியா என்னைய பத்தி எப்படி கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கா. அப்புறம் என்ன இவ 5 மில்ல 10 மில்ல 1000 ரொக்கமா எண்ணி விசேஷம் நடத்துவா. மிச்சம் மீதி ஆளிட்டு போய்த்தீங்களான்னு பார்த்தாளுங்களா? வெள்ளத்தாய் சொல்ற மாதிரி எது பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அவன் கரெக்டா சொல்லியிருப்பான் பத்தி. என் பெருமை அருமைலாம் சொல்லி பத்தியா நீ தான் கூடவே சுத்துற. என்னத்துக்கு என்ன அங்கிட்டு போய் பொல்லாப்ப இங்கிட்டு போய் பொக்காரு பேசுற. அவன் எப்படிலாம் சொல்லியிருக்கா பத்தியாடி? பத்தியலா வந்துட்டாளுங்க, வலிக்கு வந்துட்டாளுங்க. இவளுகளெல்லாம் மயக்கி வாங்க வைக்கிறது இந்த வெள்ளத்தாய்க்கு கஷ்டமா? எப்படி சொல்லவும் பத்தியலா? அவளை பத்தி பொய் அம்புடு. நான் சொன்னது அத்தனையும் பொய்யா. நீ அப்படி இப்படி அவ இவ அப்படின்னு அள்ளி விட்டவனே உச்சி குழந்தை போய் பத்தியலா எப்படி சொல்றான்னு இன்னும் சத்த நேரத்துல பாருங்க. பாதி அவ தலையில கட்டி காசை பறிச்சு போடுறேன். அக்கா இந்த மிச்ச மீதி நம்மளுக்கு தேவையா காசை கொடுத்து வாங்கணும் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க இப்படி நிக்கிறீங்க, எனக்கு வேணாமக்கா. அடி போடி, அதுதான் இப்படி சொல்றல்ல. வெறும் குறும்பாட்டுக்காரி நெஞ்செலும்பா போட்டு ஒதுக்கி சின்ன வச்சிருக்கோம்னு சொல்றல்ல. ஜம்பு எம்புன்னு சொல்ற. நம்மளுக்கு என்ன, நம்ம மாயம் வாங்கி வச்சு ஊத்துவானா இல்ல மரும கண்ணு வாங்கி வச்சு ஊத்துவாளா? இவன் 10 ரூபாய்க்கு 2 தராளடி வாங்கி தின்னுட்டு உடம்ப வளர்ப்ப வேற என்ன பண்ணி தொலைகிறது அப்படிங்கிற? குறும்பாட்டுக்காரி நெஞ்செலும்பாக்கு உனக்கு நல்லா தெரியுமா? அக்கா குறும்பாட்டுக்காரி நெஞ்செலும்பு உன் உடம்புக்கு நல்லது அக்கா. அப்ப எனக்கு நாளை சொல்லிடுறியா?
எக்கோ என்னக்கா அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கவங்க இப்ப பாருங்க குப்பாய் பாப்பாமா எல்லாரும் போய் ஊருக்குள்ள போய் சொல்லி போடுவாளுங்க சொல்லிவிட்டு அவ காசையும் சட்டியும் எடுத்துக்கிட்டு வர்றாளுங்களா இல்ல கீழே லைன்ல நிக்கிறாளுங்களா இல்லையான்னு பாரு பேசாம அவளை வர்றதுக்கு முன்னாடி கப்பு சுப்புன்னு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு பொழுது அடைஞ்சு வச்சு பேசாம போர்த்திக்கிட்டு படுப்பியா இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு யோசிக்கிறவளா நீ அட எடுத்து கொடுத்து நல்ல பஞ்சு பஞ்சுன்னு சொல்லுவான் போன தட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு தும்பியா என்னமோ பேசுறாளுங்க பொழுதோட பேசிக்கிட்டே இருப்பாளுங்க இல்லபடி என்ன காசு எதுவும் எடுத்துட்டு வரலையே எக்கா அவளே கிடக்குறாளுங்க ஒண்ணும் இல்லாதவளுங்க எக்கா நீ வாங்கிட்டு போய் நல்லபடியா சாப்பிடு காசு என்ன விடியம்னு கல்லு வளர்க்குற மாதிரி கொண்டாந்து கொடுத்தா பத்தாது இப்ப ஒண்ணும் இல்லக்கா விடியவன கொண்டாந்துட்டேன் இப்ப வாங்கிட்டு போக்கா நான் கணக்கு எழுதி வச்சுக்கிறேன் அப்படியே ஊருக்காரிட்டு போய் அப்படியே போகும்போது ஒவ்வொரு வீடா சொல்லிட்டு போயிருக்கேன் நம்ம வேலை கை பஞ்சு போல பரட்டா ரொட்டியே எல்லாத்தையும் பழசெல்லாம் போட்டு சுண்ட வச்ச குறும்பாட்ட கறி நெஞ்சலுமே வச்சிருக்கேன் போய் ஆளுக்கு 10 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கி தின்னுங்க முடியும்னு சொல்லிட்டு போயிருக்கோம் என்ன அப்படி பாக்குற நம்மளுக்குன்னு பேசுனவ இப்ப வீடு விடா சொல்றானேனா எக்கா உனக்கு போகாதக்கா வச்ச மீதி கிடந்து என்ன நான் அறியும் திக்கிறதுக்கு தின்னுட்டு பாராளுக்கா அதனாலதான் சொன்னேன் போய் வர சொல்றியா எக்கா இவ என்னக்கா நம்மளை ஏமாக்கிறாளா கெட்டிக்காரத்தனமா பொழைக்கிறாளா இல்ல ஏச்சு நம்ம தலையில கட்டாளாக்கா நமக்கு வித்ததும் பத்தாம நம்ம பத்தியா மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் பண்ண சொல்றா வீட்டுக்கு வீடு போய் அவ பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நம்மள சொல்ற பத்தியா என்னக்கா இவ பெரிய ஆளா இருக்கிறாக்கோ விட முடி சரி போற பாட்டுல அப்படியே காதுல போட்டுட்டு போவோமே சரி சொல்றான் சொன்னா ஒரு பரட்டா ரொட்டியே ஒரு கரண்டி கூட ஊத்துவா ஒண்ணும் இல்ல அதுக்கு அப்படிங்கிற எக்கா மிச்சம் மீது விசேஷத்துல உள்ளதே 4 பேருக்கு கொடுக்க மனசு இல்லாம காய்ச்சி அடிச்சு ஊத்துறவ ஒரு கரண்டி கூட ஊத்துவ பாப்போம்